ஹாய். இன்றைக்கி என்ன வீடியோனா, நாங்கள் வந்து வாட்டர் தீம் பார்க்கு போயிருந்தோம். சேலத்தில் இருக்க பரவச அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு வாங்க. ஹாய். இன்றைக்கி தான் நாங்கள் வந்து பரவச போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்பியிருக்கோம். நடந்து போயிட்டுருக்கேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. பஸ்ஸில் தான் நாங்கள் போகிறோம். திருச்சிலேருந்து சேலம் போகிற வழியில் இருக்குல்ல, அங்கே நாமக்கல் பஸ்ஸில் ஏறியிருக்கோம். இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு அங்கே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபேமிலி கூட தான் போனேன், ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எங்கேயும் போகல. இந்த வாட்டி ஃபேமிலி கூட தான் போனேன். அதில் ஃபேமிலி கூட நல்லா ஜாலியாக வைப் பண்ணிட்டு போவோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம். 3:30க்கு எழுந்திச்சி கிளம்பிட்டோம் எல்லோரும். எல்லோரும் கிளம்பி வீட்டில் சும்மா உட்காந்துருந்தோம். ஆனால் 5 o'clock தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஒரு 9 o'clockலாம் போய் சேர்ந்துட்டோம். 9:30க்கு 9:03லாம் போய் சேர்ந்துட்டோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் பரவச உலகம். பிளாக் தண்டர் போயிருக்கேன், மற்றபடி எங்கேயும் போனதில்லை. இப்போ வந்து பெரியவங்களாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாப்பா மட்டும் சீக்கிரம் வந்துட்டான்னு சொல்லி அவளை போய் ரெயின் டான்ஸில் போய் விட்டுட்டேன். அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. சின்ன பசங்களுக்கு பெரியவங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் வயசானவங்களாம் வந்தால் கஷ்டம் தான், அவங்களால ஏற முடியாது. ஸ்கூலு ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்தால் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். செம்ம ஜாலியாக போச்சு. ஆனால் அங்கே தண்ணி தான் கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் தீம் பார்க்கெலாம் போனீங்கன்னா ஒரு கவர் இருக்கும், ஃபோன் கவரில். அது தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். நான் அதை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கிளாரிட்டி மட்டும் கொஞ்சம் டம்மியாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைடு போனோம். அப்புறமேட்டு வந்து இப்போ வந்து ரெயின் டான்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். நல்லா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கேம், அப்புறம் தான் ட்ரை கேமு. நாங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது. பிளாக் தண்டர் அப்படி இருக்காது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நானும் என் தம்பி நல்லா என்ஜாய் பண்ணோம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தண்ணிலாம் அவ்வளோ அந்தளவுக்கு நிறையா வரல, ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு சின்ன பசங்க விளையாடுற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கே நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து ட்ரெஸ் போடணும், ஃபேண்ட்லாம் கொஞ்சம் இந்த சில்க் காட்டன் மாதிரி இருக்கும்ல, வளவளப்பா அந்த மாதிரி ஃபேண்ட் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காட்டன் போட்டனால சில இதெல்லாம் வந்து போகவே முடியல, அங்கேயே ஸ்டக்காகி நின்றுது. அந்த டன்னலுக்குள்ளே போகிறதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சில்க் காட்டன் அந்த மாதிரி போட்டுப்போங்க, செம்மையாக இருக்கும். ஃபேமிலியோடு போனீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். குட்டீஸ்லாம் கூட போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போனால் அதுக்கு மேலே நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு வந்து 700 சின்ன பசங்களுக்கு வந்து 600 சாரி பெரியவங்களுக்கு வந்து 750 அது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. காசு கட்டி போகிறவங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து அந்த பக்கெட்டில் ஃபில் பண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கலாம், அதுக்கு வந்தோம். நான் நிறையா இது போனேன், அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. என்னால் முடிஞ்சதை மட்டும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை மட்டும் பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து லேசி ரிவருக்கு தான் போகிறோம். இது கொஞ்சம் நல்லா ஃபன்னியாக போயிட்டு இருந்துச்சு. அதில் உட்காரும் போது எப்படி உட்காருனே தெரில, வலிக்கிட்டு போச்சு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஃபன்னியாக போச்சு. அப்படியே ரிலாக்ஸாக ரேசி ரிவர் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. இது கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் இதுவும். இப்படியா போட்டா உடனே லேசி ரிவர்லாம் வந்து முடிச்சுட்டு வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம். வாட்டர் ஃபால்ஸ்லேயும் தண்ணி ரொம்பலாம் வரல, கம்மியாக தான் வந்துச்சு. நிறையா வந்தால் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நிறையா தண்ணி வரும் அப்படின்னு. ஆனால் டைமிங் வச்சு தான் பண்ணுறாங்க. வேவ்ஸ் அது மாதிரி தான் டைமிங் வச்சு தான் பண்ணுறாங்க. ட்ரை கேம்ஸ்லாம் வாட்டர் கேம் வந்து 2 o'clock ஆரம்பிச்சிச்சு. ட்ரை கேம்ஸ் அதே மாதிரி தான் 2 o'clock ஆரம்பிச்சிச்சு. வாட்டர் கேம் மார்னிங்லேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 2:30க்கெலாம் வந்து வாட்டர் கேம்லாம் முடிச்சுட்டாங்க, கிளம்பிட்டோம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. இங்கெல்லாம் நிறையா வந்துச்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் தான் இருந்துச்சு. நிறைய பேர் இருக்கனால வந்து யாரும் என்ஜாய் பண்ண முடியல, தண்ணி கம்மியாக வந்தனால. சம்மர் இப்போ எல்லாம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சம்மர் லீவில் கொஞ்சம் போனால் நல்லா இருந்திருக்கும். அதுமாதிரி நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்து, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒர்த்து, செம்ம ஒர்த்து. ஆனால் அடுத்து வேவ்ஸ் போட்டாங்க. வேவ்ஸ் வந்து 2 o'clock தான் ஆரம்பிக்கும் நினச்சோம். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதில் எதுவும் நுர மாதிரி வருது, அது என்னதான் தெரில. ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதில் என்ன கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். ஆனால் நுறையா வந்துச்சு தலைக்கு. அவங்க ஏதாச்சும் குளிக்கிறாங்களா என்னன்னு தெரில, ஆனால் நுறையா வந்துச்சா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நான் அலை வரல, நல்லா இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து நானும் என் தம்பியும் வந்து அந்த 2 பேர் போகிற மாதிரி ஒரு ரயிலில் டனலுக்குள்ளே போனோம். இது சூப்பராக இருந்துச்சு. பாதியில் நிப்பாட்டிட்டாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால் சுற்றிட்டு வந்து மறுபடியும் வந்து உட்கார வச்சு தள்ளி விட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாத்துக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க போல். நிற்கிறதுல அந்த இடத்துல 2 பேர் நிற்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து இன்னொரு ரயில் போகலான்னு தனியாக இதே மாதிரி தனியாக போகிற மாதிரி சுற்றி வந்து கொல்லிக்குள்ளே உழுவுற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியலன்னா கையை வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால என்னால் அதுக்கு மட்டும் வீடியோ எடுக்க முடியல. அதனால கொஞ்சம் வந்து பயம் வந்துட்டே இருந்துச்சு, எங்கேயாச்சும் ஃபோன் போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டே தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா ஃபோன் போச்சுன்னா திரும்பி வாங்கி தர மாட்டாங்க வீட்டில், தொலைச்சா செருப்படி தான் எனக்கு. அதனால பயத்திலே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இதில் வந்து செம கூட்டம். ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே அவளுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. ஏன்னா கொஞ்சம் இடிச்சுக்கிறாங்க. என் தம்பிக்கெலாம் அடிபட்டுருச்சு, ரத்தமே வந்துடுச்சு. அந்தளவுக்கு அடிப்படுது. அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் விளையாடுங்க. கையை எடுத்துடாதீங்க, எடுத்தால் அடிபட்டுருது.
ரொம்ப நேரம் நின்னா எந்த லைனும் போகிற மாதிரியும் தெரில, நின்றுட்டே இருந்தோம். ஆனால் நல்லா நின்னதுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து மேலேருந்து வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. அது வேணா சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த ரைட்லாம் முடிச்சு சாப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த தண்ணிக்குள்ள அடிச்சுட்டு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும், அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம். இதுக்கு தான் ஆக்சுவலாக நாங்கள் அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம். சாப்பிட்டதெல்லாம் அங்கேயே சிரிச்சிருச்சு. இது செம்ம இது வந்து நான் ஒண்டர்லாவில் இதை பார்த்தேன், இது போகணும் அப்படின்னு இருந்தேன். அதே மாதிரி போயிட்டேன். இது ஸ்டார்டிங்கில் வீடியோக்கெலாம் நினச்சேன். அந்த கீழே இறங்கும்போது ஒரு ஜர்க் ஆகுது, செம்ம பயமாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நான் வந்து வாட்டர் கேம் நிறைய டைம் போயிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை கேம்ஸ்லாம் போனதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னா பயத்தில் வாமிட் எடுத்துருவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால நான் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் போகிறது. பயத்துலேயே வந்து போனால் செம்ம பயமாக இருந்தாலும் போகணும் அப்படின்னு ஒரு தைரியத்தில் போயிட்டோம். எல்லோரும் 6 பேர் வந்து 6 பேர்த்தும் கரெக்டாக இருந்துச்சு. அந்த தண்ணிக்குள்ளே வந்து அடிச்சுட்டு போகும். அதெல்லாம் அந்த இறங்குற டைமில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த இதில் அது அந்த மாதிரி வரும், செம்மையாக இருக்கும். இதுதான் நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃபேமிலியாக 6 பேர் போனோம். இது போகும்போது நல்லா இருந்துச்சு. அங்கே மேலே வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. பாதியில் அப்புறம் இங்கே நின்றுச்சு. ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு தான் நெக்ஸ்ட் இடத்துக்கு போகுது. நின்றுட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஒரு 2 ட்ரெயின் மாதிரி இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஒன்று போயிட்டு அங்கே வந்து இறக்குனதுக்கப்புறம் தான் அடுத்து வந்து மூவ் பண்ணுறாங்க 2 வச்சுட்டு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக தான் போச்சு. நீங்கள் இங்கெல்லாம் வரும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு வரலாம். அதாவது பரவச உலகத்துக்கு வரலாம். ஏன்னா காசுக்கு அவ்வளோ காசுக்கான ஒர்த்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒர்த்தாகவே இருந்துச்சு. என்னடா இந்த பொண்ணை இத்தனை வாடி ஒர்த்துன்றாளே அப்படின்னு நினைக்காதீங்க, நான் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்கிறேன். எனக்கே லூஸாக தான் இருக்கு. எல்லாத்துக்குமே சாஞ்சாரு. இதுக்கப்புறம் தான் கீழே சல்லுன்னு போச்சு. அதான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் வந்து மறுபடியும் வந்து நாங்கள் வேவ்ஸுக்கே வந்துட்டோம். மீண்டும் வேவ்ஸில் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து காலை சீக்கிரமாக எழுந்துச்சு அங்கேருந்து கிளம்பி வந்து செம்ம கால்வலி எல்லாத்துக்குமே. அந்த வேவ்ஸ் கடைசியில் இல்லை இப்படி உட்காந்துட்டு காலை பப்பரக்கா அப்படியே நீட்டிட்டு இப்படி உட்காந்து அது ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அது அந்த மாதிரி உட்காந்துட்டே இருந்தோம். எல்லாருமே வீட்டில் எல்லாருமே இப்படி உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் அங்கே வேவ்ஸ் மேலே அங்கேயே போகவே இல்லை. அங்கே போய் வேவ்ஸ்கிட்ட போயிட்டு கடைசியில் வந்து உட்காந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து நிறைய வயசான தாத்தா பாட்டிலாம் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. தாத்தா பாட்டி அவங்கள பார்த்தா அவ்வளோ ஒரு 80 இல்லை ஒரு 70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மேலே அப்படியே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அவங்களாம் போயிட்டு என்ஜாய் பண்ணாங்க. கேம்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஏதோ பேர் சொன்னாங்க, நான் கவனிக்க ரவுண்டாக சுத்தம்ல அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. சரி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால் கொஞ்சம் மொக்க புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஒன்றுமே தெரியல எங்களுக்கு இது அவ்வளோ. நெக்ஸ்ட் வந்து இது வந்து அது ஏதோ பேர் என்னது ஏதோ சொல்லுவாங்களே, அசுர தாலாட்டம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. வேறு ஏதோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் வரல. அது போயிட்டு அது போனதுக்கப்புறம் நான் இது போனேன். அது ஃபஸ்ட் டைம் போனேன். இது ட்ரை கேம்ஸ்லாம் எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் தான் போனேன். அப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது வந்து நான் என் தங்கச்சியும் போனோம். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்களும் போகலாம்.
கிட்ஸும் போகலாம். நல்லா கொஞ்சம் இது பயப்படுற மாதிரிலாம் இல்லை. அது ஒரு நல்லா இருந்துச்சு. இது ஒரு குட்டி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது ஸ்பீடாக சுற்றுதா. இந்த சைடில் ஒரு மரம், அது என்ன மரம்னு தெரில. தென்னை தென்னை மரமா ஏதோ நொங்கு மரம் அந்த மாதிரி ஒரு மரம். அது அப்படியே கால் டச் பண்ணுற மாதிரியே போச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் அப்படியே போகும்போது நல்லா இருந்துச்சு அது. ஃபஸ்ட்டு என் தம்பி போயிட்டு வந்துட்டான் இதுக்கு. அவன் அடுத்து வந்து ஒரு ரைடு போனான். அதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் நான் முடிச்சு டக்குன்னு அவன் பக்கத்தில் போயிட்டு இது என்னன்னு தெரியல, ஏரோப்ளேன்னு சொன்னாங்க ரைட் நேமு. ஆமாம், ஏரோப்ளேன்னு சொன்னாங்க. அதில் ஏதோ ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று இருக்குது. அதில் படுத்துக்கிட்டு அந்த மேல் ட்ரெயின் நம்ம போவோம் தம்மா, அந்த மாதிரி வந்து மேலே போச்சு. இப்போ வரும் பாருங்க. ஸோ அந்த நேராக போகும்போது கூட எனக்கு தெரியல, ஒரு திருப்புனாங்க பாரு, ஜர்க் ஆயிடுச்சு, உழுவுற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்துட்டேன், நான் போயிட்டு இருக்கேன் பாருங்க. ஐயோ, அது கொஞ்ச நேரம் நிக்க வைக்கிறாங்க, நின்றுட்டு அப்புறம் டக்குன்னு இருக்கவும் அப்படியே பயம் வந்துருச்சு. அடுத்து என் தம்பி வந்து இறங்குறான், நான் இப்பதான் போறேன். இது நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு இது. நீங்க பாருங்க, அந்த சைடு நான் வருவேன். அந்த வளையும் போது தான் பயமாவே இருந்துச்சு. ஆனா இது நல்லா இருந்துச்சு. இது வந்து எதுலையுமே நான் பார்க்கல. கொஞ்சம் வாய் உளருது வேற, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ரைடு வந்து நான் பார்த்ததில்ல. நிறைய வந்து இந்த மேலே போகிறது சுற்றுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் மொத்தமாக ட்ரையில் வந்து 4 தான் விளாண்டேன். அதை 4 மட்டும் தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் நான் உடம்பு சரியில்லை கொஞ்சம், அதிலே தான் நான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஒரு வாமிட் வர ஆரம்பிச்சிட்டு நான் உட்காந்துட்டேன். என் ஃபேமிலியில் இருக்க அம்மா சித்தப்பா அவங்கெல்லாம் மட்டும் போய் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து என் தம்பி தான் போனான், அடுத்த நான் போனேன். அவனுக்கு வந்து ரொம்ப நேரமாக உட்கார வச்சாங்க. ஏதோ வந்து பார்த்துருந்தாங்க, ஏதோ ஒர்க் பார்த்துருந்தாங்க, படுக்க வச்சு அவன் பாட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் இந்த வீடியோ தான் பார்த்துருக்கீங்க ஃபஸ்ட்டு தான். அப்புறம் அவன் போயிட்டதுக்கப்புறம் தான் நான் போனேன். நெக்ஸ்ட்டு வந்து அம்மாவும் சித்தியும் வந்து ஒரு ரைடு போனாங்க. இதுக்கப்புறம் ஒரு நான் ஒரு ரைடு போனேன். அதுக்கப்புறம் நான் இதுலேயும் நான் போகல, எதுலேயுமே போகல. வாமிட் வர மாதிரி இருந்துச்சா, அதனால நான் எதுவுமே போகல, போய் உட்காந்துட்டேன். ஆனால் இந்த ரைடில் வந்து நிறைய பேர் வாமிட் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வாமிட் எடுத்தாங்களாம், கழுவி விட்டாங்களாம். அடுத்த ரவுண்டு போனதுக்கப்புறம் அடுத்த ஆள் வாமிட் எடுத்தாங்களாம், கழுவி விட்டாங்களா. இதே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த இதில் யாரும் வாமிட் எடுக்கலன்னு நினைக்கிறேன். இப்படியே சுற்றிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் போகல. அடுத்து வந்து இது கப்பில் சுற்றுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ரைடு. இது கூட நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து இது ஜெயின் வீல் நான் எதுலேயுமே போகல. இது வந்து யாருமே போகல, ஃபேமிலியில் யாருமே போகல. சும்மா உங்கள்கிட்ட காட்டுறதெல்லாம் இருக்குன்னு இது யாருமே போகல. இப்போ டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லோரும் டயர்டாயிட்டாங்க. சீக்கிரம் வந்து ஏந்துச்சு. அம்மாவும் வந்து அதுக்கு முதல் நாள் சீக்கிரம் ஏந்துச்சாங்க. அதனால் எல்லோரும் டயர்டாகி கிளம்பிட்டோம். இதில் யாருமே போகல. அடுத்து இதில் போனாங்க. இது வந்து அம்மா என்னையும் சித்தப்பாவையும் தவிர மற்ற எல்லாருமே போனாங்க இதில். இது குட்டி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் போயிருக்கலாம், நான் போகல. ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இல்லையே ஏதாச்சும் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வாட்டர் கேமோட ட்ரை கேம்ஸுக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் தான் நிறைய பேர் வராங்க.
அதுக்கெலாம் வந்து நாங்கள் ஸ்பீடாக போயிட்டு வந்துட்டோம். ஆனால் இதுக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப தூரம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நான் வந்து இதில் போனேன். இது செம்ம சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலாக இருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு, அப்படியே போயிட்டு மேலே போயிட்டு வர்ற மாதிரி. அங்கே ரொம்ப தூரம் நிற்கிது. அப்புறம் சல்லுன்னு வந்து நாங்கள் வந்து நினைக்கிறோம், சரி கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு இப்படியே நிற்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து இருந்தோம். அப்படியே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து டக்குனு கீழே இறக்கிட்டாங்க. அது ஜர்க் ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கே கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த மாதிரி தான் போயிட்டு ஆனால் வரும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். என்னடா இந்த பொண்ணு இப்போ இதுக்கே இப்படி சொல்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து இந்த மாதிரிலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இத்தனை வருஷத்தில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரிலாம் போகிறேன். அடுத்து வந்து நாங்கள் வந்து ஒரு பேய் ஹவுஸ் அப்படி தான் நினச்சி போனோம். ஆனால் சும்மா ஒரு டைனோசர் ஜுராசிக் பார்க் நாங்கள் சும்மா கத்துற மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக அழகா இருக்கு. இதுக்கப்புறம் பெரியவங்க யாருமே போல, பாப்பா மட்டும் இதுக்கு போனால், அப்புறம் ரைடு போனால், அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இது குட்டியாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. பயந்தாலாம் ஏன்னு தெரில, அவள்கிட்ட தான் கேட்கணும். இதுவும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. நாங்கள் வந்து வாட்டர் கேம் போகும்போதெல்லாம் பாப்பா வந்து என்ன மட்டும் உடலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுத ஆரம்பிச்சிட்டா. பெரியவங்க அடல்ட் தான் நிறையா இருக்குது வாட்டர் கேமு. அழுவ ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ அப்படின்னு. அப்புறம் ட்ரை கேம்ஸ் வந்து அவளுக்கு நிறையா இருந்துச்சு. அதனால் என்ஜாய் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கே போய் ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனக்கப்போ தான் அபாடி அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப டயர்டாகிட்டோம். நான் வேறு மார்னிங்லேருந்து வாமிட் ஆகிட்டு இருந்தேன்னா, அதில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்புறமேட்டு கொஞ்சம் பாடல் உட்காந்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே எங்கள் வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த ட்ரை கேம்ஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சவும் அப்போ டேப்லெட் போட்டு உட்காந்துட்டேன். பஸ்ஸில் போய் நல்லா உறக்கம் தான். தூங்கிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நான் வீட்டுக்கு போய் அடுத்த விலாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் கொஞ்சம் உளரமாக தான் இருக்கும். எல்லோரும் கொஞ்சம் பார்த்து லைக்கு ஷேர்லாம் பண்ணிவிட்டு போங்க. சின்ன பிள்ளையாச்சே. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய், லவ் யூ ஆல்.